அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது 2026ஆம் ஆண்டுக்கான ஆருத்ரா தரிசனம், மார்கழி திருவாதிரை விரதம் சிறப்புகள் மற்றும் விரதம் இருக்கும் முறையும் பலன்கள் பற்றி இக்காணொளி வாயிலாக அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். ஆருத்ரா தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தருக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கும் அவரது அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும். இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை சிறப்புகள். சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும். இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான். சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே இந்த ஆருத்ரா தரிசன திருநாள் ஆகும். மார்கழி திருவாதிரையில் என்ன செய்யலாம்? ஆருத்ரா தரிசனம் எனப்படும் மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருக்கும் முறையும் ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமாக உள்ளது. இந்த நாளில் பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமாக உள்ளது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. திருவாதிரை விரத முறை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில்தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். திருவாதிரை விரதத்தை 2 விதமாக கடைபிடிப்பது வழக்கம். ஒன்று, திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதில் இருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது. மற்றொன்று, நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது. இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம். திருவாதிரை விரத வழிமுறைகள். திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய், சீயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கைகளால் வைத்துவிடச் சொல்லி குளிக்க வேண்டும். மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்களும் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து காலையிலேயே சிவபெருமானுக்கு களிப்படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். எம்பெருமான் ஈசனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம். திருவாதிரை அன்றைய தினம் காலையிலேயே தாலிச்சரடு மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். சமீபத்தில் தான் தாலிச்சரடு மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம். அதேபோல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலேயே அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்து விட வேண்டும். மாலையில் 21 அதிரசம், 21 வடை, 21 சுயம் ஆகியவற்றுடன் 21 வகையான காய்கறினால் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். 21 என்ற எண்ணிக்கையில் செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படைத்து வழிபடலாம். மார்கழி திருவாதிரை விரதத்தின் பலன்கள். மார்கழி திருவாதிரை அன்று யார் ஒருவர் மனம் உருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூரண அருளும் கிடைக்கும். அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற சுபகாரிய தடைகள் நீங்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். மகிழ்ச்சியான, நிறைவான, வளமான வாழ்க்கை அமையும். நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.
இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. இன்று நாம் இக்காணொளி வாயிலாக மார்கழி திருவாதிரை விரதம் மற்றும் பலன்கள் சிறப்புகள் பற்றி அறிந்து கொண்டோம். எனவே இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் விரதம் இருந்து எம்பெருமான் ஈசனின் அருளை பெறட்டும். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் சிறந்ததொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.